ஊதுபத்தியை கொளுத்திட்டு அது ரொம்ப நேரம் கொளுத்தக்கூடாது. ஏன்னா காற்றுல அந்த வாசத்தில் எங்கேயோ ஊதுபத்தி வாசம் வருதுன்னு வந்துடுவாங்கன்ட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அது ஏற்றிட்டு அமைச்சு திருப்பி அந்த ஊதுபத்தியை பைக்கில் வச்சுக்கிடுவார். ஏன்னா இன்னொரு நாளைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. சூடத்தை எப்போதுமே கொளுத்தி முழுசாக ஏறி வருவார். எடுத்துட்டு சாமி கும்பிடுவார். எடுத்தோடனே இப்படி கும்பிட மாட்டார். முருகா அதான் முதல் வசனம் அவர் சொல்கிற வசனமே. எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். 108 சாமிகள் அவருடைய வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். கட 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 கடன்னு அந்த 108 சாமிகளே கும்பிடுவார். கும்பிட்டுட்டு வனதேவதையே அந்த கருங்குரங்கு முஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க. முஸ்கோந்திக்கு பார்த்தீங்கன்னா வால் பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும். 2 முஸ்கோந்தினா 2 முஸ்கோந்தியும் அப்படியே வாலில் போட்டு முடிஞ்சு இறுக்கிட்டு தோல் மேலே போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வரும்போது அவர் பார்க்கணும் அந்த ஸ்டைலை. அது 2 குரங்கு அப்படி ஆடிட்டு அது வர்றது நகைச்சுவை கூட்டுறது வழக்கமாக வச்சுருப்பார். செருப்பே கத்தரிப்பு கலரில் விகேசி அந்த காலத்தில் கத்தரிப்பு கலரில் கடினமாக வரும். கீழே பாட்டத்திலோட கோடு இருக்கும். அந்த பாட்டத்தை கூட பாறையில் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்து தான் நடக்குது. ஏன்னா எதிரிகளுக்கு அந்த தடங்கள் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கல்லும் புல்லும் மேலேயும் நடந்து போகும்போது எங்கேயாவது மணலில் ஒரு சில இடங்களில் அந்த கால் எடுத்தனம் பற்றக்கூடாதுங்கிறதுக்காகவே கவனமாக அந்த செருப்பை பாறையில் விட்டு தேய்ச்சிக்கலாம். அப்போ சந்தன காடுகளில் சந்தன மரங்கள் இல்லையே தவிர சந்தனங்கள் மனம் கமலும் ஒரு தேசமாக இருந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்காடு. வீரப்பனார் அவர்கள் தினந்தோறும் என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, வேலையின் போது என்ன செய்வார், வேலை இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளே அதிர்ச்சிக்குள்ளாகும். என்னென்னா காலையில் தூங்கி எந்திரிக்கிறார். எப்போதுமே இந்த கோணி சாக்கு போட்டு தான் தூங்குவார். ஏன்னா குளிர் தாங்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்தி. விரிப்பு எப்போதுமே எளிமையான விரிப்பு தான். அது சணல் சாக்கு, அந்த பிளாஸ்டிக் சாக்கில் படுக்கையை தயார் பண்ணியிருப்பார். தலைக்கு அரிசி மூட்டை அல்லது பருப்பு மூட்டை ஏதாவது ஒன்று வச்சுருப்பார். சணல் சாக்கு ஏன் போட்டு மூடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சணல் சாக்கில் ஓட்டையாக இருக்கிறதுக்குள்ள அவர் தூங்குறது போல் நடிப்பார். ஆனால் உள்ளே இருந்து பார்ப்பார், யார் என்ன வேலை செய்கிறா, என்னென்ன பண்ணுறா, யார் சந்தேகத்துக்குரியவங்க, கூட இருக்கிற கூட்டாளிகளே யார் நேர்மையாக இருக்காங்க, இல்லை தப்பாக பண்ணிட்டு தெரியறவன் யார், இது எல்லாமே அந்த சாக்கினுடைய ஓட்டைக்குள்ள படுத்துக்கொண்டே பார்த்துக்கிட்டே கிடப்பார். இரவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட அப்பப்போ முழிச்சு பார்க்குற போது ரொம்ப தெளிவாக பார்ப்பார். குளிர் தாங்க மாட்டார் எப்போதுமே அவர். ஏன்னா மழைக்காலங்களில் அல்லது குளிர்காலங்களில் அவர் பட்ட பாடு நம்மளுக்கு தெரியும். என்ன செய்வார்னா போலி அப்படிங்கிற இடத்துகளுக்கெல்லாம் போவோம். இஞ்சிக்குழி போலியாக இருக்கட்டும், மற்ற போலிகள்னால் குளிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற எப்போதும் தண்ணி கசிவுகள் நிறைந்த இடம், மழை திடீர்னு பெய்கிற இடம். அந்த மாதிரி மலை உச்சிக்கு போயிட்டோம்னா, மலை உச்சின்னா உச்சி இல்லை, சமதளக்காடு மாதிரியே மலை மேலே இருக்கும், பெரிய நீண்ட நெடிய காடு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திராட்ச மரங்கள்லாம் கணக்கில் அடங்காதது விளைந்து கிடக்கும். அந்த மாதிரி மலை உச்சிக்கு தங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் அங்கே குளிர் ஓவராக இருக்கும். அப்படிங்கும்போது என்ன செய்வார்னா, பெரிய பெரிய மரங்களை தூக்கியாந்து அதில் போட்டு அதை தீயை வச்சு கொளுத்தி அதில் தணல் காய்ச்சலில் போர்வையை போத்திக்கிட்டு அந்த குளிர் ஆட்டுகிற போது அந்த தணலுக்கு பக்கத்தில் இரவு முழுக்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள், தணலை ஒரு பக்கம் எரிச்சு விட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்குகிற விஷயங்கள், அந்த கதகதப்பு இருக்கணும் அவருக்கு. இல்லைன்னா ஹரோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பார். குளிர் தாங்காத ஒரு மனிதர். இந்த மாதிரி குளிர்காலங்களில் என்ன செய்வார்னா, தணல் போடுறது மட்டுமல்ல, சணல் சாக்கு போட்டு தூங்குறது மட்டுமல்ல, இந்த பாதுகாப்பு விஷயங்கள்லையும் ரொம்ப கவனம் செலுத்துவார். ஏன்னா குளிர்காலங்களில் யாருமே தூக்கம் ஒழுங்காக வராது. அதுவும் பொதுவாக அந்த மாதிரி மலை உச்சிகளுக்கு போனால் காற்று வலுவாக இருக்கும். சில நேரம் மழை பெய்யுதுன்னு சொன்னால் ஏதோ புயலே அடித்து குமக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கும். சோன்னு ஊற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சோன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த அட்டை பூச்சிகள் நிறைய இருக்கும். அந்த போலிகளில் தான் அந்த அட்டை பூச்சிகள். ஏன்னா சொதன்னு இருக்கிற நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் தான் அந்த அட்டை பூச்சிகள் நிறையா இருக்கும். அட்டைப்பூச்சிகள் என்ன செய்யும்னு சொன்னால், எப்படி காலுக்குள்ளே ஏறும்னே தெரியாது. நம்மலாம் முழுக்கால் சட்டை போட்டிருப்போம், பேண்ட். அது எப்படி ஏறுது அப்படிங்கிறதே நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஏறுறது பிரச்சனை இல்லை, ஏறி நம்மளுடைய கால் நரம்பில் இருக்கிற நரம்பு மண்டலத்தை கரெக்டாக அதை தேர்வு பண்ணி
அந்த நரம்பு மண்டலத்துக்கு நேரா ஓட்டைய போட்டு உள்ள போயிரும். நம்மளுக்கே அது தெரியாது என்னன்னு. லேசா கூசுறது மாரி உணர்ந்தா தான். அது இன்னொன்னு என்னன்னா, அந்த அட்டைப்பூச்சிகளுக்கு கால் இல்ல. வழுவழுப்பான தன்மை கொண்டது. அதனால கால்ல ஏறுறதே நமக்கு தெரியாது. அது உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது ரத்தத்த குடிச்சிட்டு, அது போம்போது இந்த இத்துணூண்டா போகும் உள்ள. விழுகும்போது இத்த தண்டியில வந்து அப்படியே கட்டியா வந்து விழுகும் வெளியில. சரி வெளியில வந்து ரத்தத்த குடிச்சுட்டு வந்து வெளியில விழுகுது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் அத நெருப்புல போட்டு பொசுக்கி கொன்னு விடுவோம்னு வச்சுக்கோங்க. டொம்முன்னு வெடிக்கும் அப்படியே ரத்தத்தோட. ஆனா, அது ஏறுன இடத்துலேருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். அத நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். சாம்பல் வச்சு தான் கட்டி நிப்பாட்டுவாங்க. அது அட்டைப்பூச்சி ஏறுவதற்கு முன்னால அந்த மாரி பகுதிகளுக்கு போகிறபோது என்ன செய்யும்னா, சாம்பல அள்ளி காலுகையெல்லாம் அழுப்பி தேய்ச்சுக்கிறது பேண்ட ஏத்தி விட்டுட்டு. இல்லைன்னா அந்த சாம்பலுக்கு ஏறாது அட்டைப்பூச்சி. இந்த மாரி வந்து குளிர்காலங்கள்ல அட்டைப்பூச்சியிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தேவையில்லாத ரத்த சிந்தல் நடக்கும். அதே மாரி மலைப்பகுதிகள்ல, அதே மாரி சொத சொதன்னு இருக்கிற அந்த பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கல்லட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க. கல்லட்டி நண்டுன்னா நல்லா இத்த தண்டியில கரேன்னு இருக்கும். அது வந்து எப்படின்னா, பாறை இடுக்குகள்ல தான் அது போய் வாழ்ந்துகிட்டு இருக்கும். தண்ணி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாறைகள் அங்கங்க கிடக்கும். அந்த பாறைகள வந்து பெரட்டி பெரட்டி பார்க்கணும் நம்ம. அந்த நண்டு இருக்கா அப்படின்னு. அந்த பாறையினுடைய உள்ள போய் அந்த நண்ட புடிக்கிறதே லாவகமா புடிக்கணும். இல்லன்னா அது விரலே கட் பண்ணிரும். அந்த லெவலுக்கு அப்படி கடல் நண்டு மாரி இப்படி வாய ஆன்னு அப்படியே இருக்கும். அந்த நண்ட எடுத்து என்ன செய்வோம்னா, ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அவரு. குச்சி வச்சுக்கிட்டு அந்த ஓட்டு மேல ஒரு அடி. டொமுக்குன்னு அடிப்பாங்க. அடிச்சா அந்த ஓட்ட போட்டுரும். உடனே நண்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே துடிச்சு துடிச்சு இருக்கும்போது, அப்புறம் நண்ட எடுக்கிறது. பாறை இடுக்குகள்ல போய் இருந்துருச்சு. ஒட்டுமொத்தமா பாறை நசுக்கிக்கும். பக்குவமா புடிக்கணும். சின்ன சின்ன பாறைகள உருட்டி விட்டு, பெரிய பாறைகளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, அத என்ன செய்வாருன்னா, ஒரு குச்சி வச்சுக்கிட்டு, இப்படின்னு நோண்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது என்ன செய்யும், ஒவ்வொரு பக்கமா வந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி நண்டு பிடிக்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. நண்டு குழம்பு அது வந்து ரொம்ப ருசியா இருக்கும். நம்ம கடல் நண்டை விட ருசியான நண்டு. அவரு அத கடிச்சு இழுக்கிற போது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பெரிய பெருங்கால்ன்னு சொல்லுவோம். இந்த பெருங்கால்ல வந்து நுனியில இருக்கிற அந்த இத கல்லு வச்சு தட்டி உடைச்சு தான் அந்த சதைய எடுப்பாங்க. அவ்வளவு கடினமா இருக்கும் அதான் கல்லட்டி நண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த நண்ட பிடிக்கிற விஷயமும் இந்த மாரி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல மீன் இருக்கு அ அப்டின்னா, நல்லா அகலகலமா சிலேப்பி எல்லாம் இங்க கிடையாது. சிலேப்பி வந்து எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகை. தமிழ்நாட்டு மீன் வகைகள்னு ஒரு சிலது இருக்கு. அது காடுகள்ல வந்து ஆ நல்ல மீன் அந்த இவ்வளோ இவ்வளோ நீட்டத்தில, நல்லா அகலமா, நல்லாருக்கும் அந்த மீன். இந்த மீனெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டைகள்ல, சுனை பகுதிகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும். கூடுமானவரை அந்த கஜ 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 கஜன்னு இருக்கிற அந்த தண்ணி பகுதிகள்ல, நண்டை விட அ நத்தை நெறைய இழையும். நத்தை பிடிக்கிற ஒரு விதம். அது நத்தையெல்லாம் ஒவ்வொன்னும் இத்த தண்டி இருக்கும். அந்த நத்தைய எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, புடிச்சு அவிச்சு எடுக்கிறதுக்குள்ள தாளிச்சு போகும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, நத்தையினுடைய நுனிப்பகுதியில ஓங்கி ஒரு அடி. ஒரு ஒரு பாறை ஒரு சின்ன பாறை எடுத்து இப்படி ஓங்கி அடிச்சாங்கன்னா, தட்டுனாங்கன்னா, ஓட்டை விழுந்துரும். அதுக்கப்புறம் தான் அத எடுத்து அவிச்சு, அத கறிய வெளியில எடுத்து, அதுக்கப்புறம் அத பிரட்டி சாப்பிட்ட சம்பவங்கள். நத்த பொறக்கிறதும். அந்த மீனுக்கு வந்து என்ன செய்வோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட, பொரிச மரம்னு ஒரு மரம் காடுகள்ல நெறைய விளைஞ்சு கிடக்கு. இந்த பொரிச மரத்தினுடைய இலைகள என்ன செய்வோம்னா, நெறைய உருவும். அதனால இவ்வளவுக்கு உருவுறது. உருவி என்ன செய்யும்னா, அந்த சுனையில வந்து மீன் கிடக்கு அப்படின்னா, இந்த மீனுடைய தன்மை அறிஞ்சுக்கிட்டு, அந்த தண்ணி கிடக்கிற அந்த ஓரத்தில ஒரு குழிய நோண்டுவோம். குழிய நோண்டிட்டு, இந்த பொருச தலைகள எல்லாம் உருவி அதுக்குள்ள போடுறது. போட்டு ஒரு பெரிய கம்பு எடுத்துக்குவோம். கம்பு எடுத்துட்டு அந்த பொருச இலை இருக்குல்ல, அந்த குழிக்குள்ள இருக்கிற அந்த பொருச இலைய அப்படியே போட்டு நப்போம். நச்சா அந்த இலை கம 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 கமன்னு நல்ல வாசம் வரும். நல்லா தூளா நச்சுட்டு, அந்த மணல்லாம் சேர்ந்து அந்த இலையோட நச்சு, அப்படியே அள்ளி என்ன செய்வோம்னா, அந்த தண்ணிக்குள்ள விசிறி அடிக்கிறது. விசிறி அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்குது. எப்போதுமே மலைப்பாம்பு இருக்கிற இடத்துல மீன் இருக்காது. மீன் இருக்கிற இடத்துல மலைப்பாம்பு இருக்காது. அது ரொம்ப கவனமா பார்த்து தான் அந்த தண்ணிக்குள்ள இறங்குவாங்க. அப்ப அந்த விசிறி அடிச்சுட்டு 2 பேர் இறங்கி அந்த தண்ணிய ஆழத்துல இறங்கி நல்லா நெஞ்சளவு தண்ணி இருந்தா கூட 2 பேரும் கமக்கு கமக்குன்னு கமக்குவாங்க உள்ள இறங்கிட்டு. அப்படி கமக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஏறி உட்கார்ந்தாங்கன்னா,
கீழே இருக்கிற மீன் கூட மேலே வந்து அப்படியே துடிச்சுட்டு கிடக்கும். ஏன்னா இந்த இலைக்கு வந்து அது மயக்கமாயிரும். இந்த இலையினுடைய வாசம் மீனுக்கு பிடிக்காது. அந்த மீனை எடுத்து நம்ம சாப்பிடலாம். அது விஷம் இல்லை. பொருச மரங்கிறது விஷம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற அனைத்து கறிக்கடைகள்லையும் அந்த பொருச மரத்தினுடைய கட்டை வச்சு தான் கறி வெட்டுவாங்க. ஏன் வெட்டுறாங்கன்னா, அந்த பொருச மரம் இருக்குல்ல, அது வந்து தூள் தூளா வராது. கத்தி போட்டு நம்ம வெட்டுறோம்னா தூள் தூளா வராது. அது வந்து ஒரு கத்தி இப்படி இறக்குறோம்னா, அது அப்படியே உட்காந்துக்கும். அது தூளா கிளம்பாது. அதுக்காகத்தான் பொருச மரங்கள கறிக்கடைகள்ல நீங்க அதிகமா பார்க்க முடியும். அதனுடைய இலை தான் மீன் பிடிப்பதற்கான தருணத்தை காடுகள்ல உருவாக்கி கொடுத்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப காலையில அவரு தூங்கி எந்திரிக்கிறாரு. தூங்கி எந்திரிச்சுட்டு வழக்கம் போல அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஆ எடுத்த உடனே பல்ல விளக்குவார். பற்பசையும் அந்த பல் துளைக்கி பேஸ்ட் பிரஷ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான். அத என்ன செய்வாங்கன்னா, ஏன் வந்து ஒரு கேள்வி இருக்கு. காடுகள்ல நிறைய மரக்குச்சிகள் இருக்கும். அதெல்லாம் ஏன் விளக்க மாட்டீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா கூட, ஏன் அது விளக்குறது இல்லைன்னா, எது நல்ல குச்சி, எது விஷ குச்சின்னு காடுகள்ல கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு குச்சிய புடிச்சு நம்ம ஒடிச்சு பல்ல விளக்கிட்டோம்னா, அது சிக்கல். எல்லா இடத்துலயும் ஆவாரங்குச்சி கிடைக்காது பல் விளக்குறது. எல்லா இடத்துலயும் ஆலங்குச்சியும் கிடைக்காது. அதனால இன்னொன்னு என்னன்னா, இந்த பற்பசை எ கோல்கேட் வாங்குவாங்க. பல் துளைக்கி அதுவும் கோல்கேட்ல தான் வரும். அப்ப இந்த மாரி விஷயங்கள்ல வந்து பல்லு விளக்கும்போதும் கவனமா விளக்குவோம். ஏன்னா, பல் விளக்கிட்டு நொர நொரையா வாயில இருக்கிறது கூட வெறுந்தரையில துப்பிறக்கூடாது. வெறுந்தரையில துப்புனா, அது வெயில்ல காய்ஞ்சு வெள்ளையா கிடக்கும். எதிரிகளுக்கே அது காட்டிக் குடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம்னா, ஒரு குழிய நோண்டி அதுக்குள்ள துப்புவோம். இல்லையா, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஓடுற தண்ணீல துப்பி விட்டுறது, அது ஓடிட்டே இருக்கும். இப்படியான அணுகுமுறையில தான் அவரும் கையாளுவார், நாங்களும் கையாளுவோம். அதுக்கப்புறம் பல்லு விளக்கிட்டு என்ன செய்வாருன்னா, மூஞ்சி கால்லாம் கழுவிட்டு, ஆ ஒரு பாறை சார்ந்த இடமா தேர்வு பண்ணுவார். அந்த காத்து அடிக்காத அளவுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாரு. தேர்வு பண்ணி, ஊதுபத்தி கொளுத்தி, சூடம் கொளுத்தி, துப்பாக்கிய படுக்க நிலையில வச்சு, 108 சாமிகள தினந்தோறும் கால் கையெல்லாம் கழுவிருவார். குளிக்க வேண்டிய இடத்துல குளிச்சுருவாரு. குளிச்சுட்டு அந்த முகமெல்லாம் துடைக்க கூட மாட்டாரு. மீசையிலேருந்துலாம் அந்த தண்ணி சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட, எப்போதுமே அவர் என்ன செய்வார்ன்னா, அந்த மாரி நேரங்கள்ல அந்த கையில வந்து இதே என்னைய மாரி தான் மடிச்சு விட்டுருப்பாரு. இப்படி தான் இருக்கும். அத வந்து என்ன செய்வார்ன்னா, இப்படி இப்படி இழுக்கும்போது அப்படியே மேல வந்துரும் இப்படி இழுத்தாருன்னா. பேண்ட் என்ன செய்வாருன்னா, சுருட்டிக்கிருவாரு. தொடை அளவுக்கு அந்த முழங்காலுக்கு மேல அப்படி இத சுருட்டிக்கிருவாரு. சுருட்டிக்கிட்டு தான் எப்போதுமே காலு, கை கழுவுவாரு. கழுவிட்டு, முகமெல்லாம் நல்லா கழுவிட்டு, வந்து அந்த சாமி கும்புற இடத்துல, தான் கைப்பை ஒண்ணு வச்சிருக்கிறதுக்குள்ள தான் அந்த அந்த உபகரணங்கள்லாம் வச்சிருப்பாரு. தீப்பெட்டி, ஊதுபத்தி, சூடம், திருநீர் வகைகள் இதெல்லாம் வச்சிருந்து, அத எடுத்து அந்த பாறை மேல வச்சு, அ ம் ஊதுபத்திய கொளுத்திட்டு, அ அது ரொம்ப நேரம் கொளுத்தக்கூடாது. ஏன்னா, காத்துல அந்த வாசத்துல எங்கேயோ ஊதுபத்தி வாசம் வருதுன்னு வந்துருவாங்கன்ட்டு, சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி ஏத்திட்டு, அமச்சு திருப்பி அந்த ஊதுபத்திய பைக்குல வச்சுக்குருவாரு. ஏன்னா, இன்னொரு நாளைக்கு நாளைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. சூடத்த எப்போதுமே கொளுத்தி முழுசா எரிய விடுவார். எடுத்துட்டு சாமி கும்பிடுவாரு. எடுத்தோனே வந்து இப்படி கும்பிட மாட்டாரு. முருகா! அதான் முதல் வசனம் அவரு சொல்ற வசனமே. எப்பா! அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. 108 சாமிகள் அவருடைய வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். கட 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 கடன்னு அந்த 108 சாமிகளையும் கும்பிடுவாரு. கும்பிட்டுட்டு "வனதேவதையே" அப்படின்னு முடிப்பாரு. முடிக்கும்போது "வனதேவதையே" அப்படின்னு முடிச்சுட்டு, குனிஞ்சு அந்த சூடம் பத்த வச்ச இடத்துல அப்படி தொட்டு துண்ணூறு மாரி அப்படி வச்சுட்டு, ஆ துப்பாக்கிய எடுத்து அந்த 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 சூடத்துல அப்படி ஒரு சுத்து சுத்தி காட்டிட்டு, தோள்ல தூக்கி போட்டுக்கிட்டு, அந்த ஊதுபத்திய அணைச்சுட்டு, அத எடுத்து பைக்குல வச்சுக்கிட்டு, அது கிளம்பி வரும்போது தான் கிளம்பி வந்தாலும் கூட அந்த சுருட்டுன பேண்ட்டு, சுருட்டுன கைய எடுத்து விட மாட்டாரு. கொண்டாந்து துப்பாக்கிய ஒரு இடத்துல சாத்தி வச்சுட்டு, உட்கார போறாரு அப்படின்னா தான், அந்த கையெல்லாம் அப்படி இறக்கி விட்டு, காலெல்லாம் இறக்கி விட்டு, அ அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறதை யோசிப்பாரு. என்ன வேலை? ஒண்ணும் காட்டுக்குள்ள வந்து ஒரு திட்டம் தீட்டணும், ஒரு செயல் திட்டம், ஒரு பெரிய வேலை. எடுத்துக்காட்டு ராஜகுமார அழைத்து சென்ற காட்சி, வெள்ளி திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல், இல்ல ஆ வந்து கூடவே வந்த கந்தவேலு கொலை. எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டத்தை தீட்டுவது வழக்கமா இருந்தாலும் கூட, அந்த வேலை திட்டங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா காலையிலேருந்தே அத யோசிப்பாரு. என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிப்பாரு. நார்மலா இருக்கிற நாள்ல என்ன செய்வாங்கன்னா, ஆ புராண புத்தகங்கள் வச்சிருப்பாரு. ஆ அது மட்டுமல்ல, வரலாற்று புத்தகங்கள் வச்சிருப்பாரு. உடைய அங்கீகரிக்கப்பட்ட ஏடான ஆ
எரிமலை என்கிற ஏடு இதெல்லாம் வந்து கையில இருக்கும். இன்னைக்கு என்ன சிறப்பு செய்தி? நேத்தைய செய்தித்தாள் இன்னைக்கு தான் வரும். உடனே வராது. இப்ப நேத்தைய செய்தித்தாள்ல என்ன தலைப்புச் செய்தி, என்னென்ன செய்தி உட்காந்துட்டு, அது சம்மட்டிக்கால் போட்டுக்கிட்டு, அது உட்காந்துக்கிட்டு கூர்ந்து படிக்கிறது. சில இடங்கள்ல படிச்சுப்புட்டு சிரிக்கிறது. இந்த அரசியல் நிலைப்பாடுகள பத்தி அலசி ஆராய்ஞ்சுட்டு காமெடி பண்றது. அப்படிங்கிற விஷயமெல்லாம் அது நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டாருன்னா, காலைச்சாப்பாடு தயாராயிருச்சு அப்புட்ன்னா, காலைச்சாப்பாடு எப்போதுமே வந்து அங்கெல்லாம் தோசையோ, அதெல்லாம் பண்ண முடியாது. காலையில தேநீர் போடுவோம். அந்த தேநீர் போடுறது எப்படின்னா, பால் பவுடரா வரும். அந்த பவுடர வந்து தண்ணீல போட்டு நல்லா கரைப்போம். கரைச்சுட்டு, அத வந்து காய வச்சு, அதில வந்து ஆ சர்க்கரை போட்டு சாப்பிடுறது வழக்கம். டீ டீ தான் இங்க கிடைக்கும். காப்பி பெரும்பாலும் போடுறதில்ல. நான் இப்ப தேநீர்லாம் குடிச்சு பழகுனதில்ல. அதனால இங்க நம்ம குடிக்கிறதில்ல. தண்ணீன்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவோம். அது எப்போ போடுவோம்னா, மத்தியான நேரத்தில. பால் பவுடர 3 வேளையும் பயன்படுத்துறது. ஏன்னா அடிக்கடி பால் பவுடரு காட்டுக்குள்ள வராது. வர தண்ணி போடுவோம். எப்பாவது வந்து போர் அடிச்சுது காட்டுக்குள்ள என்னடா ஒண்ணும் இல்லைன்னா, வர தண்ணிய போட்டு எல்லாரும் குடிக்கிறது வழக்கம். கூடுமானவரை காடுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 2 டம்ளருக்கு மேல நாங்க வச்சுக்க மாட்டோம். சுமப்பது யாரு? அதே மாரி ஈயத்தட்டுகள் தான். கனமான பொருள்கள எதையும் வச்சுக்கிறது இல்ல. அத வந்து தூக்கிட்டு சுமக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த அத காலையில எந்திரிச்சு தேநீர குடிச்சுட்டு, பல்லெல்லாம் வெளக்கிட்டு வந்து தேநீர் குடிச்சுட்டு சத்த நேரம் உட்காந்து வானொலி செய்தி கேட்பார். வானொலி செய்திகள் வந்து இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பொதுவா வந்து ஊட்டி வானொலி நிலையம், ஆ கோவை வானொலி நிலையம் இது 2ம் வந்து காட்டுக்குள்ள நல்லாவே எடுக்கும். அப்ப வந்து அந்த செய்திகள கேட்டு பெறுவது. அது முடிஞ்சிருச்சுன்னா சாப்பிட்டுட்டு என்ன செய்வாருன்னா பெரும்பாலும் அ வந்து வீரப்பனார் வந்து இந்த சட்டை எதுக கிழிஞ்சு போச்சுன்னா உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பாரு. பட்டன் விட்டு போச்சுன்னா பட்டன் எடுத்து தச்சுக்கிட்டு இருப்பாரு. செருப்பு போடுற செருப்புல வந்து முள்ளு ஏறி மேல வந்து குத்துது அப்புட்ன்னா, அந்த செருப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா, பின்பக்கமா திருப்பிக்கிடுவாரு இப்டி. திருப்பிட்டு பல்லுல வச்சு கடிச்சு, போட்டு அப்படி இழுத்து கொண்டுட்டு வருவாரு. அது இவ்வளோ நீட்ட முள்ளா இருக்கும். சில இடங்கள்ல வந்து ஏன்னா அந்த செருப்பே வந்து கத்தரிப்பு கலர்ல விகேசி அந்த காலத்துல. கத்தரிப்பு கலர்ல கடினமா வரும். கீழ பாட்டத்திலோட கோடு கோடா இருக்கும். அந்த பாட்டத்த கூட பாறையில வச்சு நல்லா தேய்ச்சுப்புட்டு தான் நடக்கிறது. ஏன்னா, எதிரிகளுக்கு அந்த தடங்கள் தெரிஞ்சிறக்கூடாதுங்கிறதுக்காக கல்லும், புல்லும் மேலேயும் நடந்து போம்போது, எங்கேயாவது மணல்ல ஒரு சில இடங்கள்ல இந்த கால் அடித்தடம் பற்றக்கூடாதுங்கிறதுக்காகவே கவனமா அந்த செருப்ப வந்து பாறையில போட்டு தேய்ச்சு எடுத்துட்டு போறது வழக்கம். அப்ப அன்றாட நிகழ்வுகள்ல காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு, பத்திரிக்கை படிச்சுட்டு, அல்லது வானொலி செய்தி கேட்டுட்டு என்ன செய்வாருன்னா, அப்படியே படுத்துக்கிட்டு, அது படுக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். மல்லாக்க படுத்துக்கிடுவாரு. துப்பாக்கி வந்து எப்போதுமே இப்படி கம்பு கூட்டுக்குள்ள இருக்கும். ரெடி டேக்ல தான் இருக்கும் எப்போதுமே. தலைக்கு வந்து ஒரு அரிசி மூட்டையோ, பருப்பு மூட்டையோ அப்படி வச்சுக்கிட்டு, காலால தூக்கி இன்னொரு கால் மேல போட்டுக்கிட்டு, அப்படியே சொகுசா சொரிஞ்சுக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு மேல பார்த்துக்கிட்டு கிடப்பாரு. அப்புறம் ஏதாவது கதை அடிக்கணும்னா அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றுகள பேசத் தொடங்குவாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சு, அவருக்கே ஒரு கட்டத்தில வாய் வலிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பேசாம படுத்து தூங்கிருவாரு. மதிய சாப்பாட்டுக்கு எந்திரிப்பாரு. திருப்பி மதியம் சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு வேட்டைக்கு போறதா இருந்தா, ஆளா கிளம்புவாரு. நான் போறப்ப, "யாருப்பா வர்றியா?" அப்படிம்பாரு. போனாருன்னா சும்மா வரமாட்டாரு. ஒரு முறை நான் கூட ஒரு வேட்டைக்கு என்னைய "கருப்பு போமா?" அப்படின்னாரு. "போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 2 முஸ்கோந்தி அடிச்சுப்புட்டாரு கத்திய. அது ஒரு விதமா அந்த வாயில வச்சு ன்னு கத்துவாரு. அத வம்பு இழுப்பாரு. வம்பு இழுத்து அது சண்டைக்கு வரும்போது தான், பதுங்கி இருந்து துப்பாக்கி கட்டையால வச்சு அடிக்கிறது. அதாவது தோட்டா வச்சு. அந்த கருங்குரங்கு முஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க. முஸ்கோந்திக்கு பார்த்தீங்கன்னா, வாலு பெருசா இருக்கும். நீளமா இருக்கும். 2 முஸ்கோந்தினா 2 முஸ்கோந்தியும் அப்படியே வால்ல போட்டு முடிஞ்சு இறுக்கிட்டு, தோள் மேல போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வரும்போது அவர் பார்க்கணும் அந்த ஸ்டைல. அது 2 குரங்கும் அப்படியே ஆடி ஆடிட்டு அது வர்றது. நகைச்சுவை கூட்டுறது வழக்கமா வச்சிருப்பாரு. இந்த மாரி அப்புறம் இரவு நேரங்கள்ல எப்போதுமே வந்து விளக்குகள் பொருத்தப்படுறது இல்ல. இருட்டுக்குள்ள தான் எப்போதுமே வாழ்க்கை. 5 மணி, 5:30, 6 மணிக்கெல்லாம் இரவு சாப்பாட முடிச்சுருவோம். அதுக்குள்ள சுழற்சி முறையில சமைச்சுக்கிட்டு இருப்போம். சா சாப்பாடு தயாராகிட்டே இருக்கும். சில இடங்கள்ல சமைக்கவே மாட்டோம். காலைல சமைச்சது இருக்கும். இரவு சாப்பிடும்போது சில்னஸ் இருக்கும். அது எல்லா இதுக்கும் உடம்பு வந்து பக்குவப்பட்டு போயிரும். அப்ப இரவு நேரத்தில படுக்க போறோம் அப்படின்னா, மழை இல்லைன்னா என்ன செய்வார்ன்னா, திறந்த வெளியில அ அந்த இடத்த தேர்வு பண்ணுவாரு. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, படுக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அ அதிபயங்கர விலங்குகள், ஒற்றை யானை, ஒற்றை அ காட்டெருமை, புலி, சிறுத்தை, கரடி இதையெல்லாம் தாண்டி சிறிய வகைகளான பாம்பு வகைகள், விஷப்பாம்புகள்
தேளு, பூரான் வகைகள்ல சியான் என்கிற ஒரு பூரான் வகை. இதெல்லாம் வந்து கொடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடியது. இப்ப அதெல்லாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாரி இடத்த தேர்வு பண்ணுவாரு. அப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா, சில இடங்கள்ல வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கட்டத்துப்பாக்கி வச்சுக்கிற மருந்து, கருமருந்த வந்து ஒரு சின்ன சின்ன துணியா கிழிச்சு அதில போட்டு முடிச்சு வச்சுக்குவாரு. அதில நமாச்சாரம்னு ஒண்ணு இருக்கும். ரோஸ் கலர்ல இருக்கும் அது. ரோஸ் கலருங்கிறத விட ஆ ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னு சொல்லலாம். அத முடிஞ்சு ஆ சுத்தி வர தான் தங்கியிருக்கிற இடத்துல, சுத்தி வர ஒரு 100 மீட்டருக்கு அப்பால கொண்டே சுத்தி வர கட்டிட்டு வந்தோம்னா, அந்த மருந்து வாசத்துக்கு எந்த விலங்குகளும் காட்டுக்குள்ள நம்ம பக்கமே வராது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பூரானோ, சியானோ அல்லது தேளோ, நட்டுவாக்காளியோ வந்தா கூட, அது ரொம்ப உஷாரா கவனிச்சு அடிச்சுப்புடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, அதிகளவு அது வராது, வாய்ப்பில்ல. மலைப்பாம்புகள் அங்கங்க இருக்கு ஒழிய, அது கூடுமானவரை சருகலான பகுதியில நம்ம ஒரு தளத்த ஆரம்பிக்கிறோம்னா, அந்த இடத்துக்கும் வராது. அப்ப இரவு படுக்கையை தேர்வு செய்வதில பல கோணங்கள்ல வியூகம் பண்ணி, அதோட சென்ட்ரியும் பார்க்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இரவு நேரங்கள்ல. பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு அப்புட்ன்னா, அந்த இடத்துல வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நார்மலா இருக்கும். இல்ல போலீஸ்காரங்க அடிக்கடி நடமாடக்கூடிய இடம்னு சொன்னா, அங்க நாங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு நபர சென்ட்ரி போடுறோம். சென்ட்ரினா எல்லைக்காவல். எல்லைக்காவல வந்து மரத்து மேல ஏறிருவோம். மரத்து மேல ஏறி உச்சியில உட்காந்துக்கிட்டு, அந்த மர இலைகளுக்கு இடையில நாங்க வந்து என்ன செய்வோம்னா, உட்காந்துட்டு கண்காணிக்கிறது வழக்கமா வச்சிருக்கோம். இப்ப இரவு நேரங்கள்ல தூங்கக்கூடியவர்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வந்து ஆள் மாறிட்டே இருக்கும். விடிய விடிய. இப்ப படுக்கையும்போது என்ன செய்வார்ன்னு சொன்னா, அந்த சாக்க விரிச்சுட்டு, அ அது மேல போர்வைய விரிச்சு, அ அதுக்கு மேல என்ன செய்வாருன்னா, ஒரு அரிசியோ அல்லது பருப்பு மூட்டையோ தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு, துப்பாக்கிய பக்கத்துல வச்சுக்குவாரு. தன் உடைமைகள் ஒரு நடத்துனர் பேக் மாரி ஒண்ணு வச்சுக்குவாரு. அந்த பேக்க தூக்கி தலைக்கும் பக்கத்திலேயே வச்சுக்குவாரு. ஆ படுத்தாருன்னா, அவரு கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு விஷயமா கருதுன்னு நெனப்பாரு. சுத்தி வர பாப்பாரு. ஒரு இடம் இருக்கு. நான் மறக்கவே முடியாத இடம். ஆ மாயாத்துக்கு பக்கத்துல. அந்த இடம் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பகுதிகள். ஒரு நாள் வந்து அந்த கொடிக்கால் என்று சொல்வார்கள். பாறைகள் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் கூட, சில இடங்கள்ல மணல் பாங்கான இடங்கள் இருக்கும். இந்த மணல் பாங்கான இடத்துல ஒரு தடவ அந்த காவா நம்ம ஊர்கள்ல சொல்லுவோம்ல, "காவாய்க்குள்ள போகாதடா" அப்படிம்பான். "வாரியில போகாதடா" அப்படிம்பான். அந்த மாரி இடங்கள் ஒண்ணு இருந்தது. மறக்கவே முடியாத ஒரு விஷயம் படுத்ததுல. அந்த மணல் பரப்பான இடத்துல போய் விரிச்சுக்கிட்டு, வானாந்தரத்துல அப்படியே மல்லாக்க படுத்துட்டு, நிலவு அப்படி அழகா வர்றது, சுத்தி வர மலைத்தொடர். நடுவுல நாங்க படுத்து கிடந்தது. ஆ இதெல்லாம் வந்து அப்ப அவரு சொல்லுவாரு, "அப்பா அந்த பகுதியில வந்து யானை கொஞ்சம் கூட இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க." ஏன்னா, புல்லு தட்டைக்கு நெறைய வரும். புல்லு வந்து அந்த அந்த மலைத்தொடர்கள்ல புல்லு வந்து யானை புல் வந்து நெறைய இருக்கு. அந்த யானை புல்லை மேய்வதற்கு யானைகள் அங்க வந்து அதிகமா வரும். இரவு நேரங்கள்ல நம்ம படுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா படுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல எப்படின்னா, எங்கன வேணாலும் படுப்போம். கூட்டா, குழுவா படுக்கிறதுல என்ன காரணம் அப்படின்னா, அந்த மலை சுத்தி வர இருக்கிறதுல நடுவுல பள்ளத்தாக்கு பகுதி மாரி இருக்கிற இடத்த தான் தேர்வு பண்ணி நாங்க படுத்திருக்கோம். அப்ப காவல்துறை அல்லது அட்டூழியப்படை, அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள் வருவார்களேயானால், இந்த மலைய சுத்தி இருக்கிற அந்த மலையிலேருந்து ஏறி இறங்கி வரணும். அப்ப நம்ம கீழ கிடக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 3, 4 கிலோமீட்டர் கீழ அந்த மாரியான ஒரு இடம். அப்ப வந்து அந்த மாரி இடத்த நம்ம தேர்வு பண்ணி படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளியில யார் வந்தாலும் தெரிஞ்சிரும். அதனால நம்ம வந்து ஒரு கூட்டா படுக்கணும், குழுவா படுக்கணுங்கிறது அவசியம் இல்ல. அப்ப அந்த மாரி ஒரு சூழல்ல பார்த்தா அந்த 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 வாரியில, மணல்ல அந்த படுத்த அனுபவம். காடுகளுக்குள்ள சில இடங்கள்ல இப்படியும் இடம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க அந்த மாயாத்து துறை பக்கம் இருக்கிற சில பள்ளத்தாக்கு பகுதியில படுத்த அனுபவம் ரொம்ப மறக்க முடியாது. அங்க தான் அந்த மீன், நண்டெல்லாம் அங்க தான் அந்த அனுபவம் நடந்தது. ஆக இப்படியான வாழ்வியல்ல வீரப்பனார் வந்து இந்த மாரி விஷயங்களையும் செய்வாரு. இப்ப வேட்டைக்கு போறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து மருந்து துப்பாக்கிய ரெடி பண்ணிருவாரு. எப்போதுமே மருந்து துப்பாக்கிய ரெடி பண்ணுவதற்கு முன்னால ஈயத்த உருட்டணும். அது ரொம்ப கடினமான வேலை. ஈயத்த உருட்டி, அந்த துப்பாக்கியினுடைய குழலுக்குள்ள அத போட்டு ஆட்டி பார்ப்பாரு. அது சரியா ஓடுதா? அந்த அந்த குண்டு ஓடிக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிறத ஒவ்வொரு குண்டும் உருட்டுவாரு. அந்த பாறையில போட்டு உருட்டி, உருட்டி, உருட்டி ரெடி பண்ணி, ஆ ஈயத்த காய்ச்சணும் முதல்ல. அது ரொம்ப பெரிய வேலை. ஈயத்த காய்ச்சி, அத உருட்டி எடுத்து சுடும். கையெல்லாம் சுடும். அத உருட்டுவாரு பக்குவமா உருட்டி. ஆ தோட்டாவ ரெடி பண்ணுவாரு. கருமருந்த ரெடி பண்றது. வேட்டைக்கு போறாருன்னா, ஆல்ரெடி நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் கூட, எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்பாரு. ஒரு தடவ குண்ட உள்ள போட்டு பார்க்குறது. இதெல்லாம் ரெடி பண்ணி, அந்த துப்பாக்கியில மருந்து ஏத்தி, எல்லாம் இடிச்சு,
குண்டெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நெப்பை மைனஸில் வச்சுட்டு தூக்கி அப்படி தோளில் வச்சுட்டு வேட்டைக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன கிடைச்சாலும் அடிப்போம் அப்படிங்கிற ரீதியில் போகவே மாட்டார். எத்தனை பேர் இருக்காங்க, என்ன அடித்தா இந்த கூட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஈகிப்பார் முதல்ல. அதற்கு பிறகு தான் விலங்கையே தேர்வு பண்ணுவார், என்ன விலங்கு அடிக்கலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஆனால் போனார்னா சும்மாலாம் வரவே மாட்டார். போனால் முடிச்சுட்டு என்ன செய்வார்னா வந்துடுவார். இந்த இடத்துல அடக்குப்பா போங்கப்பா அப்படிம்பாரு. நம்ம இங்கேருந்து அதுக்கு இடையில அந்த செந்நாய் எல்லாம் இருக்குது காடுகளில். அந்த செந்நாய் வந்து ரொம்ப மோசமானது. செந்நாய் கூட்டத்துக்கு வந்து நம்ம அடிக்கிற விஷயம் தெரியக்கூடாது, இல்லைன்னா அது தூக்கிட்டு ஓடி போயிடும். அப்போ என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இழுத்து கொண்டாந்து போட்டுருவார். அவரே கயிறு கட்டி என்ன செய்வார்னா அங்கேருந்து இழுத்துக்கிட்டே வருவார். இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல போட்டு வந்து சொல்லுவார், அப்பா அடிச்சு போட்டிருக்கேன், போய் அதை எடுத்துகிட்டு வந்துருங்கப்பா அப்படிம்பாரு. அப்புறம் நம்ம இங்கேருந்து போய் அவர் சொன்ன இடத்த போய் அவர் சேத்துக்குடியார் தான் கரெக்டாக நெப்பு வச்சு போவார். போய் அப்புறம் அந்த இடத்த போய் மோப்ப முடிச்சு இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னா அப்புறம் அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா அது தோலை வந்து பாயாக்கிடுவாங்க. விலங்குகளுடைய தோலை பாயாக்கி அதிலேயே கறியை உரிச்சு தண்ணி, இந்த கறியெல்லாம் நம்ம ஊரில் 10 அலசு அப்படிம்பாங்க. அங்கெல்லாம் அந்த அந்த வேலையே கிடையாது. அலசுறதுக்கே வேலை இல்லை. உரிப்பாங்க, உரிச்சுக்கிட்டு கறியை ராவுவாங்க. கறியை ராவி அப்படியே அள்ளி சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுரு. ஏன்னா தண்ணி இருக்கிற இடங்கிறது ரொம்ப அபூர்வமான சில இடங்கள்ல இப்படித்தான். சில இடங்கள்ல கழுவி இருக்கிறோம், அது தண்ணியை பொறுத்து சூழலை பொறுத்து அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து இப்போ தேனெடுக்க போறாரு அப்படின்னா அது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். தேனெடுக்க போகிறதெல்லாம் அப்படி பார்ப்பாரு. செம்புளிச்ச மரம் உயரமாக இருக்குது. சில இடங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு மலை, பாறை நிறந்த மலை, அப்படி செங்குத்தாக இருக்கிற மலையில் சில இடங்களில் சாய்வாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் கட்டி தொங்கும் பாருங்க. நாங்கள் சில இடங்களில் தேன் மலையை பார்த்துருக்குறோம். நூற்றுக்கணக்கான தேன்கூடுகள் கட்டி தொங்குகிற மலையெல்லாம் இங்கே பார்க்குறோம். அங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு தேன்கூடில் போய் தீ வச்சோம்னா தேனீலாம் நம்மளை காலி பண்ணிடும். அங்கே யாருமே போய் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் தேன் எடுக்க மாட்டாங்க. தேன் எடுக்கவும் முடியாது. ஏன்னா எப்போதுமே தேன் எடுக்கிற விதிமுறை அதான் அந்த செம்புளிச்சா மரத்தை தான் தேர்வு பண்ணுவாங்க. ஏன் அதை தேர்வு பண்ணுறாங்கன்னா உச்சியில் கட்டியிருக்கும், நல்ல மரக்கிளையில் கட்டியிருக்கும். இப்போ நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூங்கி கம்பு நீட்டாக தான் வெட்டுவாங்க. அந்த மூங்கி கம்பு வந்து வெட்டி அதை தூக்குறதுக்கே ஒரு வலு வேணும், மேலே தூக்கி கொண்டு போகிறது. கூடுமானவரை பேவி வீரப்பன், மேய்க்க ரங்கசாமி, சந்திரன் 3 பேரும் வந்து மரம் ஏறுறதுல பெரிய கில்லாடியாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஏறிடுவாங்க. அப்போ இப்போ தேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து தேன் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு தேன் அதுவும் பெருசாக தொங்குது அப்படின்னா பெரிய ஈயச்சட்டி, சோறாக்குற சட்டியை ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணி அதில் கயிறை கட்டி இவன் போகும்போதே கயிறை எடுத்துகிட்டு போயிடுவான் ஏறுறவன். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அவங்கவுங்க அசராது அவரே சொல்லுவார், அப்பா அசராது அப்படியே கிடங்கப்பா, யாரும் அங்கிட்டு இங்கிட்டுமா நடமாடாதீங்க, கொத்தி விடுவோம் அப்படிம்பாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தரையோட தரையாக படுத்து கிடப்போம். அசையக்கூடாது, இப்படி அசையக்கூடாது. தேனி கரெக்டாக அசைஞ்சோம்னா கொத்தாக வந்து போட்டு தள்ளிடும். அதுக்காகவே அசையாமல் கடந்துட்டு பார்த்துட்டே கிடப்போம். இப்போ மேய்க்க ரங்கசாமியோ அல்லது பேவி வீரப்பனோ அல்லது சந்திரனோ மரம் ஏறுறாங்க அப்படின்னா கயிறை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு என்ன செய்வாங்கன்னா அசாது போய் அந்த தேன் கூடுக்கும் பக்கத்தில் அந்த கம்பு எட்டுகிற அளவுக்கு போய் பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. அதில் அந்த கம்பில் நுனியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை புல் நல்லா கட்டியிருக்கும். அந்த பச்சை புல்லை வந்து என்ன செய்வாங்கன்னா எப்போதுமே ஒன்று உண்டு, சீமண்ணை வச்சுருப்போம். ஏன் வச்சுருக்கிறோம்னா மழைக்காலங்களில் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக சீமண்ணெய், அதாவது மண்ணெண்ணெய் தேவைப்படும். அப்போ என்ன செய்வாங்கன்னா லேசாக ஒரு 4-5 சொட்டு அதில் விட்டுட்டு அப்படி கொளுத்தி விடுவாங்க அந்த புல்லை. அப்படியே அப்படியே திக்கு புட்டிச்சு பச்சை புல் கூட அப்படியே டப்பு டப்புன்னு சின்ன சின்ன சவுண்டில் வெடிக்கும். அப்படியே என்ன செய்வாங்க அந்த கம்பை எடுத்து தூக்கி தேன் கொடுக்கும் கீழே உண்டு. அப்போ கீழே சொல்லுவார், நின்றுட்டு டேய் எந்த தேனியும் கொண்டு விடாதரா பாவம் அப்படிம்பார். அப்போ கீழே அந்த தேனுக்கு மிதமான சூடை காட்டுகிற போது அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், திக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு ஒரு 1 மீட்டர் 2 மீட்டருக்கு கீழே அப்படி காட்டினோம்னு சொன்னால் தேனி கீழே விழுகாது, எல்லாம் மேலே பறந்துடும் இந்த இந்த தீக்கு அல்லது புகைக்கு பயந்துக்கிட்டு. அப்போ கீழே படுத்து கிடக்கிறவங்கலாம் உஷாராக இருந்தாலும் கூட கீழே வராது. ஒரு சில தேனிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி காட்டும்போது கூட்டமாக அப்படியே மொச்சிக்கிட்டு கீழே வந்து தொம்முன்னு விழுந்து திருப்பி கீழே இருந்து பறக்கிற தேன் ஈக்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ என்னென்னா அப்படி காட்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பை மேலே ஏற்றி அந்த தேன் கூட்டுக்கிட்ட கொண்டு போவாங்க. எல்லாமே பறந்துடும். அப்போ தேன்கூடு மட்டும் இருக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேன்கூட்டுக்கு பக்கத்தில் கை வச்சு
அதை தொட்டுட்டோம்னா தேன், ஈக்கள் திருப்பி வந்து உட்காரவே உட்காராது. அது அப்படி ஒரு பழக்கத்த அது வச்சிருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த தேன் வந்து ஆடை தொங்குகிறதுல வந்து என்ன செய்வாங்கன்னா, அப்படியே கத்திய வச்சு இந்த இந்த சட்டி ஒண்ணு மேல கொண்டு போயிருப்பாங்கல்ல, இந்த சட்டிய கொண்டாந்து அப்படியே பக்கத்துல தேன் ஆடைக்கு கீழ அப்படி வச்சுருவாங்க. வச்சுட்டு அந்த கத்திய வச்சு இப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னா, அப்படியே அந்த ஆடை ஃபுல்லாவே வந்து அந்த சட்டிக்குள்ள விழுந்துரும். அதுக்கப்புறம் அந்த சட்டிய இறக்குவாங்க. இப்ப கம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஏறுனவன் என்ன செய்வான், புடிச்சு ஒரு வலி வலிச்சு அவன் நக்கிக்கிட்டு இருப்பான் மேல உட்காந்துக்கிட்டு. அது ஒரு நகைச்சுவையா இருக்கும். அவன் நக்குறது, பண்றது, சலுப்பு சலுப்புன்னு. இத விட இந்த தேன்கள வந்து திங்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு. மனித கூட்டத்தை தாண்டி கரடி கூட்டம். இந்த கரடி கூட்டம் என்ன செய்யும்னு சொன்னா, எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் மேல ஏறிரும். மேல ஏறி என்ன செய்யும்னா, அதுக்கு ரோமங்களே அடர்த்தியா இருக்கும். மூஞ்சில அந்த மூக்கு மட்டும் தான் தெரியும். கண்ணு கூட ரோமங்கள் வந்து இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் பக்கத்துல உட்கார்ந்து தேனுக்கு பக்கத்துல நான் பார்த்துருக்கேன் எவ்வளவோ. அஃப்பு ஃபூன்னு ஊதுவாங்க. ஊதும்போது தேனீ வந்து அந்த ஃபூ ஃபூன்னு ஊதுறதுல மேல பறக்கும். மேல பறக்கும்போது அசால்ட்டா கைய வச்சு பிச்சு பிச்சு தின்னுகிட்டு இருக்கும். செலுப்பு 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 செலுப்புன்னு திணிக்கும். அவளுக்கு அது 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 ஒரு பெரிய விருந்தா இருக்கும். அதுக்கப்புறம் சட்டியில வடிகட்டி அந்த தேன கீழ இறக்கி, அதுக்கப்புறம் அத என்ன செய்வோம்னா, அந்த வெள்ளையா இருக்கும். அந்த மகரந்தங்கள இருக்கிறதெல்லாம் தனியா பிரிச்சுட்டு, தேன் இருக்கிறத தனியா பிரிச்சு புழிஞ்சு எடுப்பாங்க. சேத்துக்குழியா தான் அந்த புழிஞ்சு எடுப்பாங்க.